நம்ம தான் ஃபர்ஸ்ட் போலடா, இன்னும் யாரையுமே காணோம் பாரு. ஆமாண்டா, நம்மளே லேட்னு நினைச்சிட்டு தானே வந்தோம். பாரு யாரையுமே காணோம் இன்னும். டேய் கார்த்தி, இப்போதான்டா சண்டே வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள மண்டே ஸ்கூலுக்கு வந்துட்டோம் பாரு. சரியா தூங்க கூட முடியல தெரியுமா என்னால சண்டே டைம்ல. ஆமா, நம்ம சண்டே ஃபுல்லா போய் கிரிக்கெட் விளையாடுறோம். நானும் எவ்வளவுதான் ட்ரை பண்றேன்னா மண்டே ஃப்ரெஷ்ஷாவே வர முடிய மாட்டேங்குது. ஒரே டயர்டா இருக்கு தெரியுமா? ஆமாண்டா, வாரம் வாரம் அப்படிதான் போகுது. சண்டே வரதும் தெரிய மாட்டேங்குது, போறதும் தெரிய மாட்டேங்குது. ஹாய் காய்ஸ், காலையிலே ஒரே டென்ஷன் தெரியுமா எங்க அம்மாவோட. நான் தோசை கேட்குறேன், அவங்க சாம்பார் சாதத்தை வச்சு கொடுக்குறாங்க. நீங்கெல்லாம் ரொம்ப லக்கி காய்ஸ். லக்கியா? யார் லக்கி? எனக்கு தோசை வச்சிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு தோசையே சுத்தமா பிடிக்காது. ஐ மிஸ் மை ஹாஸ்டல் ஃபுட். ஹாஸ்டல் ஃபுட்டா? அதை மிஸ் பண்றது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு தான்ப்பா. அர்ஜுன், இன்னைக்கு உனக்கு என்ன லஞ்ச்? இன்னைக்கு ஸ்பெஷல் மசாலா தோசை, அம்மா கையால வச்ச சாம்பார். இன்னைக்கு டிஷ் ஃபுல் அரோமா தான். அப்ப எனக்கு கொஞ்சம் குடுடா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடியட்டும்டா, அப்புறம் லஞ்ச்ல பாத்துக்கலாம். Good morning students, all of you settle down. Good morning, miss. Today we will start with a small recap of yesterday's session. Okay, let's start. Priya, what is the LCM of 12 and 18? 6. இல்ல 36. So, what's the final answer? 36, miss. Okay, good, sit down. Ramesh, what about HCF? HCF na highest something factor, miss. ஏய் டேய், ஹையஸ்ட் கன்ஃபியூஷன் ஃபேக்டர் டா. Next person talking without permission, you will be sent out. தேவையா நம்மளுக்கு இது? நமக்கு நம்ம தோசை தான் முக்கியம். எப்போதான் லஞ்ச் பிரேக் வருமோ? Okay, sit down Ramesh. ஒழுங்கா படிச்சிட்டு வா நாளைக்கு கிளாஸ்க்கு. நான் உன்கிட்ட கேட்டனடா, நானே தப்பா சொல்றேன், இல்ல நீ எனக்கு மேலடா. ஏய் சாரிடா, நான் தெரியாம சொல்லிட்டேன்டா. Lunch break. Yes, it's time to attack my lunch. ஐ, நல்லா இருக்கு சாண்ட்விச். ஐயோ, நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப லஞ்ச் பாக்ஸே காணோமே. எங்க போச்சு? ஏய், என்ன தேடிட்டு இருக்க? என்னாச்சு? ஏய், என் லஞ்ச் பாக்ஸை காணோம்டா. எங்க போச்சுனே தெரியல. நீ ஃபர்ஸ்ட் மார்னிங் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்தியா? ஒருவேளை வீட்லயே வச்சுட்டு வந்திருக்க போற அவசரத்துல. 100% ஷூரா சொல்றேன், நான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அம்மா என் கண்ணு முன்னாடி தான் பேக்ல வச்சாங்க. நீ நல்லா செக் பண்ணியா? டேபிள் கீழே எது இருக்க போது, ஒழுங்கா பாரு. நான் ஃபுல்லாவே செக் பண்ணிட்டேன்டி. இவ்வளவுக்கும் நான் மார்னிங் ரொம்ப அவசரமா கூட வரல. பொறுமையா கிளம்பி எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எடுத்து வச்சது. ஏய் வெயிட், ஏன் நமக்குள்ளே கன்ஃபியூஷன்? லாஸ்ட் வீக் பிரியா கூட சொன்னால அவளோட லஞ்ச் பாக்ஸையும் காணோம்னு. ஏய் ஆமாப்பா, நான் கூட வீட்ல தான் வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைச்சேன். பட் வீட்லயே நான் போய் பார்த்தேன், அதை காணோம். அது மிஸ்ஸிங் தான், எங்க போச்சுனே தெரியல. அப்போ சம்படி ஃப்ரம் திஸ் கிளாஸ் தான்டா. யாரோ டெய்லி ஒரு லஞ்ச் பாக்ஸா எடுத்து என்ஜாய் பண்றாங்க சாப்பிட்டுக்கிட்டு. டேய் விக்கி, நீ தானே? ஏய், அப்ப நான் தான் அந்த சஸ்பெக்டா? நான் டெய்லி பிரெட் ஜாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியே சாப்பிட்டாலும் நான் தோசைலாம் சாப்பிட மாட்டேன்டா. சரி நம்புறேன். அப்ப நம்ம டிடெக்ட் பண்ண வேண்டியதாண்டா. லெட்ஸ் டூ ஒன் ட்ராப் டுமாரோ. சரி, அப்ப நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். பிஸ்கெட்ஸை லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது நல்ல ஐடியா. நம்ம அந்த டைம்ல நம்ம மிஸ் கிட்ட போய் நம்ம லைப்ரரிக்கு எல்லாரும் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். Guys, see that it's not human, it's a squirrel. ஏய், என்னடா இவ்ளோ இன்டெலிஜென்ட்டா பாக்ஸ் எல்லாம் இப்படி ஓபன் பண்ணுது? அப்ப இந்த ஸ்குவிரல் தான் நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிடுது. நம்ம நினைச்சோம் கிளாஸ்ல தான் யாரோ தீஃப்னு, பட் இட் வாஸ் a hungry squirrel டா. பசிக்காக இப்படி சாப்பிடுற ஸ்குவிரலை போய் நம்ம சஸ்பெக்ட் பண்ணிட்டோமே, பாவம்டா அது. From now நான் லஞ்ச் பாக்ஸ்ல சேஃப்டி லாக் தான் வச்சுக்கணும் போலடா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்கூலில் இருந்த டைமில் உங்கள் லஞ்ச் பாக்ஸ் யாராவது எடுத்து சாப்பிடுவாங்களா? ஆர் நீங்கள் யாரோடதையாச்சும் சாப்பிடுவீங்களா? ஜஸ்ட் கமெண்ட் எஸ் ஆர் நோ. நெக்ஸ்ட் எபிசோடில் பெஸ்ட்டான கமெண்ட்டை சொல்லுவோம், ஓகேவா? அப்படி உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா அந்த ஸ்டோரியை சொல்லுங்கள். பெஸ்ட்டான ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ஷேர் பண்ணலாம்.